கோகனட். இத நீ முழுசா பாத்தியில்ல, இப்ப பாரு. வண்டர்ஃபுல். அவனை எப்படி வாய்க்கால தள்ளுறது அங்கிள்? சொல்றேன், அவன் தினம் இந்த டைமுக்கு இந்த வழியா தான் வருவானா. இன்னைக்கு கூட இங்க வருவான். அவன் இந்த பனைமரத்து மேல வந்ததும் நீ நடுவுல போய் கிச்சு கிச்சு மூட்டுவியோ காலை குறுக்க நீட்டுவியோ அவனை தள்ளிட்டேன்னு வச்சுக்க, நம்ம ஆளுங்க எந்திரிச்சு அவனை முறுக்கு மாதிரி நொறுக்கி சேத்துல போட்டு மிதிச்சிருவாங்க. ஐயோ, அத வர்றான், என்ன பாத்துருவான். நான் பின்னால மறைஞ்சுக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஏன் அப்படியே நின்னுட்ட? பயமா இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தா சென்டர்ல வா, பாத்துடலாம். இந்த மரத்துக்கு சென்டர்ல என்னடி? நான் நினைச்சேன்னா 3 எண்றதுக்குள்ள நீ என் மடியில இருப்ப. ஐயா, எங்க நினைச்சுக்க பாக்கலாம். எங்க நீ எண்ணு பாக்கலாம். 1 2 3. என்ன மாஸ்டர் பிளான் போட்ட கண்ணனி? அவங்க அடிச்சது போதையா ஒன்னே உள்ள தள்ளிட்டுமா? அம்மா அம்மா, இப்போது தோத்து போனதை ஒத்துக்கிட்டு பர்மனண்டா என் மடியில இருந்துக்கிறியா? நோ, நெவர். இந்த கண்ணு, இந்த இடம் நல்லல. ராத்திரி இருட்டு மணி டென்ட்டுக்கு வந்துரு. விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம். இந்த நிலைமையில என்ன செய்ய சொல்றீங்க? இத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்காது, ஏந்திரி. அங்க பாரு, நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொல்லி போடுறாங்க, இந்த பொண்ணு என்ன விட மாட்டேங்குதுங்க. எங்க வந்து இந்த பொண்ணு? சூப்பருங்க. என்னடி உங்க மூக்கு கடலை மாவுல முக்கிய எடுத்த மிளகாயாட்டம் என்ன அழகா இருக்கு. ஏற்கனவே மூக்கு பஞ்சராயி நசிங்க இருக்கு, அத மிளகா பச்சியாக பாக்குறியா? பஞ்சர் ஆயிடுச்சா? ஆவாம என்ன செய்யும்? நண்டு வலையிலயே நத்த கூட்டுலயே மூக்க வச்சு வாசனை பிடிக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நத்தையோ நண்டோ கடிச்சிருக்கு. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம், நத்த வாசனை பிடிக்கலடி. பின்ன பின்ன உங்க பையன் தானே, பைத்தியம் வீட்டுல இல்ல, தைரியமா சொல்லுங்க. இல்லையா? அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த விஜயன ரவுடிங்களை வச்சு அடிக்கணும்னு ராஜேஸ்வரி எனக்கு 10,000 தந்துச்சு. அதுல 1000 ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு 9,000 அழுத்திட்டேன். என்னடி அந்த விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சு ஒண்ணு கொடுத்துச்சு. மூக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பொம்பளை கையால அடி வாங்குறதுக்கு வெக்கமா இல்ல? என் புள்ள கையாலேயே அடி வாங்குறவனா? வெக்க என்னடி? அடிச்சது அடிச்சது, ஆதாயம் கிடைச்சது, 9,000 லாபம் வந்துச்சு. அதான் அர்ஜென்டா ஆயின்மெண்ட் கொண்டாந்து இந்த மூக்குல தடவே. விடிஞ்சது எவன் முகத்துல முடிச்சானோ 9,000 நெட், 90% வெட்டு. பைத்தியம் எல்லாத்தையும் கேட்டுட்டானா? முகத்துல ரியாக்ஷனே இல்லையே. மாயவரம் குப்பை தொட்டி மீது 10 பைசா இருந்தால் மன்னார்குடியிலிருந்து நடந்தே வந்து அதை நாக்கால் நக்கி எடுக்கும் தந்தையே, தங்கள் மூக்கு பஞ்சர் ஆகி இருப்பது தெரிந்து இதை கொண்டு வந்தேன். என்னது, காபி பொடியா? இல்ல, காரப்பொடி. ஏய் பரமு, இதை எடுத்துட்டு நீ அங்க போ, அத நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வாட்டி விடாத வாத்தியார, அமைக்கிடணும் அவ்வளவுதான். வா. ஆமாண்டி அரக்கு, இப்பாவது தோத்து போனதை ஒத்துக்கிட்டு பர்மனண்டா என் மடியிலே இருந்துக்கிறியா? போன வாட்டி மிஸ் ஆயிட்டோம், இந்த வாட்டி விவரத்தை கேளு, நான் எழுதிக்கிறேன். கேட்கறது என்னடா, சொல்ற விவரங்களை எழுதிக்கோ. சொல்லு வாத்தியார. ஸ்வீட் நேம் ப்ளீஸ். ஈபி. ஈபியா? யாரா நீ? என் பொண்ணை தள்ளி விடுறதுக்கு என்ன துணிச்சல் வச்சு? விடுறா விடுறா. என்ன பேபி? ஐயோ, பாவம் இந்த தாய் பெத்த பிள்ளையும் அம்மியில நசுக்கிறதாட்டம் நசுங்கிட்டான். குதிரை மேல இருந்து விழுந்து யானை கிட்ட சிக்கிக்கிட்டியா வாத்தியாரே? ஐயோ மம்மி மம்மி, உன்னை என்ன செய்யற பாத்துக்க. நீ முதல்ல வா.
பேர் சொல்லலையே வாத்தியார. பேரா? எம்பி. எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். வா மம்மி. எம்னா முத்துனதுன்னு புரிஞ்சுக்காம சொக்கி போயிடுச்சு ஆண்டி. எம்னா முத்துனதா? அப்ப ஈனா? எலசு. ஓஹோ, எம்னா முத்துனது, ஈனா எலசானது. அப்ப பீனா? பீ. நீ சொல்ல வேண்டாம் வாத்தியார, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சுது? அத சொன்னா நல்லா இருக்காது. பீனா பாப்பா. ஓஹோ, எம்பின்னா முத்துன பாப்பா, ஈபின்னா எலசான பாப்பா. அதான் அர்த்தம் போல இருக்கு. அந்த டைப்ல மேனேஜ் பண்ணிட்டியா? சபாஷ் வாத்தியார. பேர் என்ன தங்கச்சி? எல்கே. அப்படின்னா லவ்கி. என் பிரேம ராஜா. வாத்தியார, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க வாத்தியார? எல்பி. எல்லுனா என்ன வாத்தியார? லூசு. கரெக்டான பேரு. ஆல்ரெடி அழக என்ன செல்லமா எல்பின்னு கூட கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? எங்க இருக்காரு? ஊருக்கு வெளியில நம்ம தோட்டத்துல டென்ட் போட்டுட்டு இருக்காரு. அப்படியா? நம்ம தோட்டத்துலயா? டேய், இந்த செடியெல்லாம் ஏன் வெட்டுற? ஏன் மண்ணுல குழி போட்டுக்கிட்டு இருக்க? அது சரி, நீ யாரு இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஐ ப்ராப்ளமா? அப்படின்னா கன்னியாதியா? தெரியல, டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். என் இடத்துல டென்ட் போடுறதுக்கு பர்மிஷன் யாரு கொடுத்தா உனக்கு? அந்த பொழுது போயிடும். அங்க பாரு. ஏய் பரமோ, யாரா இவன்? சுத்த லூசாட்டம் பேசுறான். எல்பி ஃபாதர் போல இருக்கு. போல இருக்க என்ன? அடியே நான் அதோட ஃபாதரே தான். விவரம் எல்லாம் அப்புறம். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்களுக்கு எந்த ஊரு? அடிச்சேருப்பால. உனக்கு எதுக்கு? வாய அரைக்க வச்சுக்கிட்டு பேசு. ஊரை கேட்டா செருப்பா அடிப்பேங்கிறியா? உன மண்ணில மூளை இருக்கா? மூளையில அறிவு இருக்கா? எங்க சொந்த ஊர் அடிச்சேருப்பாளையூர். சின்ன மரத்துக்கு அந்த பக்கம். இப்ப நாங்க ரத்தம் மகிழ்ந்து இருக்கோம். உன உப்பு கண்டு போடுறோம். உன கொண்டு போடுவோம். அந்த அடிச்செருப்பாளையூரா? சரி, நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தீங்களா? அத நான் சொல்றேன். இந்த ஊர்ல ராஜேஸ்வரி தேவின்னு ஜனங்க வயத்தறிச்சல கொட்டிக்கிற ஒருத்தி இருக்காளாம். 3000 ஏக்கர் வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் தான் கணக்கு காமிக்கிறாளாம். அத விசாரிக்க வந்த ரெவன்யூ ஆபீசர்னு வச்சுக்க. நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டாரே. 3 கோடி கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு 3 லட்சம் தான் கணக்கு காமிக்கிறாளாம். அந்த வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு வச்சுக்க. நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டாரே. அவ ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற ஒரே வாரிசு ஈபி, அதான் நிர்மலா தேவி. அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த ஆஸ்தியும் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோன்னு வச்சுக்க. நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டில? நீ இல்ல, அந்த எம்பியே கேட்டாலும் சொல்லிடுவேன். சொல்ல மாட்டியே. சரி, எம்பின்னா யாரு? உங்க ராஜேஸ்வரி தேவி. எம்பினதும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைச்சு சொக்கி சுருண்டு கொக்கில சிக்கி போயிடுச்சு, அர்த்தம் தெரியாம. அதுக்கு அர்த்தம் என்ன? டேய் பரமு, நீ சொல்ற. சரி, இப்ப எம்பின்னா என்ன தைரியம்டா உங்களுக்கு? இந்த வார்த்தை உங்க காதுல விழுந்தா உங்க தோலை உரிச்சு செருப்பு தைச்சுவாங்க. அப்படியா? உன் நாட்டம் உண்மையை சொல்றவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்ஸ். ஆமா, உன் பாடியில உனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் ஒன்னு சொல்லு. அவசியம் சொல்லணுங்களா? இப்போ இந்த நாட்டுல எல்லாருக்கும் பிடிச்சது, என் மனைவி கூட கடிச்சது திஸ் நோஸ். சிந்து மூக்கு. வா தம்பி வா. என்னங்க? என்ன தம்பி? உங்க பொண்ணு மேல கொஞ்சம் கை போட்டுக்குவா. போட்டுக்கோப்பா. மம்மி நிம்மி வேண்டியவங்க தானே, வித்தியாசமா நினைக்கணுமா? இல்லைங்க, நடு குடத்துல அடி வைக்கிறீங்க. போன வாட்டி வலது கால வச்சுக்க, சரியா வரல. எதுக்கு நல்லது, இடது கால வைங்க. பாத்தீங்களா, இந்த ஆள் எப்பவும் இப்படிதான். நமக்குள்ள எப்படியாவது சிந்து முடிஞ்சு ஒண்ணுன்னு பாக்குறாரு. எங்கேயாவது இடது கால வைக்கிற பழக்கம் உண்டா? சரி, இப்ப என்ன செய்யறது? வலது கால வச்சுதான் கோடி ரூபாய் போச்சு. இடது கால வச்சா சம்பிரதாயம் இல்ல. 3வது வெடி இருந்தா சொல்லு. இருந்த மட்டும் 3 ஆகாதுன்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா என்ன செய்ய சொல்ற? ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒரே தாண்டல்ல 2 காலம் எங்க வச்சிடறேன். இது நல்லா. நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. எதுக்கு தம்பி? நீங்க வாங்க சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஏன் முண்டா, என்ன பின்னாடி பிடிச்சு என்ன தாண்டவை. புடிச்சு பாரு, தூக்கி பாரு. நல்லா தூக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கு தூக்கு. ஐயோ, இப்ப ஒடிச்சு அடுப்புல வச்சுட்டானுங்களே. ஐயோ, இத பாருங்க, கூச்ச நாச்சம் இல்லாம சொல்றேன். நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. தன் கையே தனக்கு உதவின்றதுதான் என் லட்சியம். வீட்டு வேலைக்காரங்களோட பணிவிட, அவங்க செய்யற சமையல் எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க செஞ்சா இங்க திங்குறேன், தங்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை சொல்லுங்க, வெளியே போயிடுறேன். ஐயோ, அது என்ன வார்த்தை தம்பி? நீ அப்படி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் செஞ்சு வைக்க. அப்படி கூட அறுவாடை. நல்ல நாட்டுக்கோழி கறி, மெதுவடை வேணும். மெதுவடைன்னா கிரைண்டர்ல அரைச்ச கரண்ட் வடை இல்ல. உங்க கையால அரைச்சு உங்க கையால சுட்டு சுட சுட புடுங்க திங்கிறேன். சரி தம்பி. லக்ஷ்மி, என்னன்னா இந்த வேலை செய்யும் போது நீ ஜாக்கிரதையா சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க யார் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நிம்மி ப்ளீஸ் ஃபாலோ மீ. வை வை வை. பெட் கிட்ட பாத்ரூம் கிட்ட காமிக்கிறது இல்லையா? மம்மி நிம்மி போமா,
தம்பி அழைச்சிட்டு போய் வீடு பூரா சுத்தி காட்டு. that is experience. வா, 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 வா. சிவராம், கையெல்லாம் வலிக்குதியா? நீ கொஞ்சம் சுத்த. சாரிம்மா, 90% உங்களுது, 10% என்னது. 90% காரங்க ஆட்டணும், 10% காரங்க தள்ளணும். அது நியாயம். நீங்க ஆட்டுங்க. மம்மி இங்க பாரு, என்ன எங்கேயோ கிள்றாரு. அடியே, நம்ம பொண்ணு கத்துது. உங்க மூஞ்சி, நீங்க ஒரு சரியான செவிடு. ஏன் காதுல ஒண்ணு விழல? உனக்கு ஏதாவது விழுந்துச்சா? ஒண்ணும் கேட்கல. ரொம்ப நல்லா இருக்கு. பெட்ரூமுக்கு போய் மெத்தையை வச்சு பால் எடுத்து வை. போக மாட்டியா? போக மாட்டியா? நான் போயிடுவேன். இரு தம்பி இரு. என்ன நிம்மி நீ? முதல்ல போய் மெத்த போட்டு வா, அப்புறமா பால் எடுத்துட்டு போலாம். சரி. That's good. அறைக்குள்ள பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புருஷன் அனுப்புறாங்களா? மான நஷ்டப்பட போடுவேன். என்ன செலவாகும்? I will go to high court. Supreme Court. மாப்ள சத்தம் போடாதீங்க. என்னது? என் பர்சனல் ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்லலாம்னு திருட்டுத்தனமா இங்க வந்தா. பர்சனல் ப்ராப்ளமா? என்ன? பரமசிவனுக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது. வெளியே சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாமா. அப்படிங்கிற மாமா, ஒருவேளை அத்தை மெயின் ரோடாட்டம் இருக்கிறவங்களை விட்டுட்டு பைபாஸ்ல ஏதாவது செட்டப். அது கண்ணகி ஜாதி மாப்ள. அவளுக்கு பதவி மேலையும் பணத்து மேலையும் நினைப்பே தவிர பதி மேல நினைப்பே இல்ல. ஐ சி. உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. நாளைக்கு ராத்திரி நீங்களும் அத்தையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். பண்றதே பண்றேன். இன்னைக்கே பண்ண கூடாது. ஓகே, டன் டன். இன்னைக்கு ராத்திரி ஏற்பாடு பண்ணிடுறேன். பாயமா இருக்கு மம்மி. அவன் என்ன செய்வானோ என்னமோ. கிழிச்சா அவன் என்ன செஞ்சிருவான்? இந்த பால்ல தான் மயக்க மருந்து கலந்துருக்குமே. அதை குடிச்சுதான் அவன் மயக்கமாயி விழுந்துருவான். அவன்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துரு. நான் அவனை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டுறேன். அவ்வளவுதான்.